ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குடந்தை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி கேரளா ஸ்பெஷல் பருப்பு பாயசம். நம்ம ஊரில் எப்படி எல்லா ஃபங்க்ஷனுக்கும் பால் பாயசம், சேமியா பாயசம் செய்வோமோ அதே மாதிரி கேரளாவில் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் பருப்பு பாயசம் தான் செய்வாங்க. இது எப்படி செய்யலான்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். 200 கிராம் பாசிப்பருப்பு, 200 கிராம் வெல்லம், 50 ஜவ்வரிசி, கொஞ்சமாக குட்டி குட்டியாக கட் பண்ண தேங்காய், கொஞ்சமாக நட்ஸு, அப்புறம் கொஞ்சம் தேங்காவை அரைச்சி 1 டம்ளர் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். ஒரு கடாயில் எடுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பை போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கணும். பாசிப்பருப்பு நல்லா வறுபட்டு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இப்போது பாசிப்பருப்பை இறக்கிட்டு இன்னொரு பாத்திரத்தில் ஜவ்வரிசி வேக போடுறதுக்கு தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். ஜவ்வரிசிக்கு தண்ணி சூடாகிறதுக்குள்ளே இன்னொரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வெல்லத்தை பாகா காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போது தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. எடுத்து வச்சுருக்க ஜவ்வரிசியை போட்டு நல்லா வேக விட்டுறலாம். இப்போ வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சி வெள்ளைப்பாகு ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதை இறக்கிடலாம். அடுத்ததாக ஒரு குக்கரை வச்சு நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பை போட்டு ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி ஒரே ஒரு விசில் மட்டும் விட போகிறோம். ரொம்ப வேக விட்டுறக்கூடாது. ஒரே ஒரு விசில் போதுமானது. ஜவ்வரிசி நல்லா கண்ணாடி பதமாக வெந்துருச்சு. இதை இறக்கிடலாம். இப்போது ஒரு தாளிக்கிற கரண்டியை வச்சு 1 ஸ்பூன் அளவு நெய் ஊற்றி, நெய் நல்லா காஞ்சதும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க தேங்காவை போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போது தேங்காவை எடுத்துட்டு அதே நெய்யில் நம்ம எடுத்து வச்சுருக்க நட்ஸை போட்டு பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது இந்த நட்ஸையும் எடுத்துடலாம். அடுத்ததாக நம்ம வேக வச்சுருக்க ஜவ்வரிசி கூட எல்லாத்தையும் கலந்துட வேண்டியதுதான். இப்போது ஜவ்வரிசியை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு விசில் விட்டு வேக வச்சுருக்க பாசிப்பருப்பை அது கூட போட்டு நல்லா கலந்துடலாம். அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெள்ளைப்பாகை ஃபில்ட்ரு பண்ணி இதில் ஊற்றிக்கலாம். ஏன்னா வெல்லத்தில் மண் தூசிலாம் இருக்கும், அதுக்காக தான் ஃபில்ட்ரு பண்ணுறோம். இப்போது இதை நல்லா கலந்து விட்டு ஒரு 2 கொதி வர வரைக்கும் ஸ்டவ்வில் வச்சுருக்கலாம். இப்போது நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். தேங்காய் பால் இல்லைனாலும் பரவாயில்ல, அது ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்கும். மறந்தும் கூட பாலை கலந்துடாதீங்க, பால் இதுக்கு நல்லாவே இருக்காது. ஸோ தேங்காய் பால் இருந்தால் ஊற்றுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. தேங்காய் பால் ஆப்ஷனல் தான். அடுத்து நம்ம பொரித்து வச்சுருக்க நட்ஸ் எல்லாம் போட்டு நல்லா கலந்துடலாம். தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் ஸ்டவ்வில் வச்சுருக்க வேண்டாம். உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு பாயாசத்தை இறக்கிடலாம்.
ரொம்ப சூப்பரான பருப்பு பாயசம் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா எங்களோட அடுத்தடுத்த வீடியோ உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.